கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்கி அந்த சிஸ்டம் மூலியமா நிறைய மாணவர்களை, தகுதியான மாணவர்களை சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா அதையே பிரேக் பண்ற அளவுக்கு இவனுங்க ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கானுங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பானுங்க. ஏன் ஒரு வாத்து மேய்க்கிற பெற்றோரோட குழந்தை ஐபிஎஸ் ஆகக்கூடாதா? ஏன் மீன் பிடிக்கிற ஒரு அம்மாவுடைய மகன் ஐஏஎஸ் ஆகக்கூடாதா? உண்மையிலேங்க இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமுதாயத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எரிச்சலை உண்டாக்குச்சுங்க. சர்க்குணம், ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு விஷயத்த கொண்டு வந்து மக்கள்கிட்ட காமிச்சது அப்படிங்கிறது கண்டிப்பா மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. FTFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல வெளியா இருக்கிற எக்ஸாம் வெப் சீரிஸ் பத்தின மூவி ரிவ்யூ தான். இயக்குனர் சர்க்குணம் இயக்கத்துல உருவாகி இருக்கிற எக்ஸாம் வெப் சீரிஸ் அப்படிங்கிறது மொத்தம் 7 எபிசோட்ஸை கொண்டதா இருக்கு. ஒவ்வொன்றும் தலா 30 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல அபாஸ், துஷாரா, அதித்தி பாலன்னு நிறைய அந்த கதைக்கேற்ற கதாபாத்திரங்களை வச்சு இந்த கதையை நகர்த்தி இருக்கிறாரு சர்க்குணம். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை முழுமையா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெப் சீரிஸ் மூலயமா. அதாவது என்னதான் டெக்னாலஜி கொண்டு வந்து அதுல முறைகேடுகள் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் மாறு தட்டிக்கிட்டாலும் அதை எப்படி ஹேக் பண்ணி அதை எப்படி சரி செஞ்சு ஷார்ட்கட்ல எப்படி உள்ள போகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் முழுவதும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ்ல இந்த போட்டித் தேர்வுகளால பாதிக்கப்பட்ட விக்டிம் பத்தின ஒரு கதை. அந்த விக்டிம் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள்னால பின் நாட்கள்ல எவ்வளவு ஒரு அசுர பலமான ஒரு ஃபோர்ஜரி மன்னனா மாறுறான் அப்படிங்கிறத ஒரு ட்ராக் தனியா போயிட்டு இருக்கு. மறுமுனையில எந்தவித உழைப்பும் இல்லாம பணம் கொடுத்து ஷார்ட்கட்ல எப்படி அந்த போட்டித் தேர்வுகளை கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்னொரு ட்ராக்கும் காட்டுறாங்க. இப்படி சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமநிலையை உடைக்கும் விதமா நடக்கக்கூடிய இந்த தேர்வு முறைகேடுகளை முழுமையா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு சர்க்குணம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், சில வருடங்களுக்கு முன்பு TNPSCல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாகவும் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையம்சத்தை மையமா வச்சுதான் சர்க்குணம் இந்த திரைப்படத்தை நகர்த்தி இருக்கிறாரு. IAS IPS அப்படிங்கிறது ஒரு மிக கௌரவமான ஒரு போஸ்டிங்கா தான் இந்தியாவில் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு IAS IPS ஆகணும் அப்படின்னா அதற்கு கடுமையான ஒரு உழைப்பு தேவைப்படும். அந்த உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சிகள் மூலமா, அதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் தன்னுடைய அம்மா ஏரிகள்லையும் குட்டைகள்லையும் மீன்களை பிடிச்சு சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பண்ணி தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது படிச்சு ஒரு அரசாங்க உத்தியோகத்துல உட்கார வைக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட சுமக்குறாங்க. மறுமுனையில துஷாரா ரொம்ப கடுமையான ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். வாத்து மேய்க்கக்கூடிய தன்னுடைய தாய் வாத்து முட்டைகளை கலெக்ட் செஞ்சு தன்னுடைய முதலாளிக்கு கொடுத்து முதலாளிகிட்ட அட்வான்ஸ் வாங்கி துஷாராவை ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வச்சு போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துறாங்க. போட்டித் தேர்வும் எழுதிடுறாங்க. போட்டித் தேர்வு எழுதிட்டு வெளியில வரும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, தன்னோட சக மாணவியா தேர்வு எழுதிய அதித்தி பாலன் யாரோ ஒருவருக்கு போன் செய்து நீங்க சொன்ன மாதிரி நான் மேல நம்பர் கோடு எழுதிட்டேன், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை துஷாரா கேட்டோன்னா துஷாராவுக்கு பயங்கர ஷாக். அந்த தப்பை தட்டி கேட்கிறாங்க துஷாரா. அதன் பிறகு நடக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சி, அதன் பிறகு துஷாரா எப்படி சட்டம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கை இழைச்சது, அதன் மூலம் அவங்களுடைய பாதிப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தின் மூலம் சர்க்குணம் காமிச்சிருக்கிறாரு. சரி, இந்த திரைப்படத்தை பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னாக்க, நம்ம சமுதாயத்துல என்ன மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், சமநிலை அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கா, பணம் படைத்தவர்கள் எப்படி இந்த அதிகாரத்துல எந்தவித கஷ்டமும் இல்லாம சுலபமா உட்கார்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் அதை நம்ம பார்க்க முடியுது. எது எப்படியோங்க, உண்மையாக நேர்மையாக நீங்க ஒரு விஷயத்தை எதிர்கொண்டீங்கன்னா அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சர்க்குணம் இந்த திரைப்படத்தின் மூலம் சொல்ல வந்திருக்கிறாரு. மறுமுனையில எதை நீங்க ஷார்ட்கட்ல அடையிறீங்களோ அது உங்களிடம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இங்க இருக்கும், அதை உங்களால நீண்ட காலத்திற்கு எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிருக்கிறாரு சர்க்குணம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வெப் சீரிஸ் உடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.